இப்படி சந்தோஷமாக மெடல் வாங்கின சுபாஷ் இப்படி சோகமாக புலம்பு வைக்கிற நிலைமைக்கு ஆளாக்குன காரணமே நான் தான் சொன்னால் நம்ப முடியல. இது எல்லாமே அதே ஸ்போர்ட்ஸ் டேல தான் ஆரம்பிச்சுது. 100 and 200 ரேஸ் வந்து நல்லா போச்சு. பட் ஆனால் அதுக்கப்புறம் நடந்த ரிலே ரேஸில் தான் வந்து சம்பவமே. ஏதோ ஒரு மீட்டிங் மாதிரி நடக்குதுல்ல, இது சம்மந்தமே இல்லாமல் நான் மண்டாடிட்டு இருக்கேன்ல. அது காரணம் என்னன்னா, கடைசி நேரத்தில் ஒரு பையன் ட்ராப் அவுட் பண்ணனால நான் வந்து 100 மீட்டர் ரிலே ஓடுறேங்க. என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணல. கேட்டேனே இப்படிதான் நானும் கேட்டேனே. பட் ஆனால் வந்து மாதேஷ் நீ 42 கிலோமீட்டர் ஓட்டடா, என்ன 100 மீட்டர் ஓட முடியாதா அப்படின்னு சொல்லி ஒரு மோட்டிவேஷன்லாம் கொடுத்து என்ன ஓட வச்சிட்டாங்க. பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க பாட்டு ஃபர்ஸ்ட் லெக் தேர்ட் லெக்னு ஏதோ பேசிட்டு இருந்தாங்க, எனக்கு ஒன்றும் புரியல. அப்புறம் என்ன, ஆனி மார்க் செட் கோ தான். ஸோ ஃபர்ஸ்ட் லெக் வந்து தனுஷ் ஓடி இருந்தான். அவன் உண்மையாக சொல்லணும்னா அவனோட பெஸ்ட்டு கொடுத்தான். பட் ஆனால் வந்து என்கிட்ட வந்து பேட்டன் வந்தது வந்து ஒரு 5th பொசிஷனில் தான் வந்துச்சு. 5th பொசிஷனில் கொடுத்து எனக்கு நீங்களாம் நினைக்கலாம் அட்லீஸ்ட் மாற்றிஸ் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பொசிஷன் வந்துருக்கலாம், இல்லை ஒரு செகண்ட், இல்லை அட்லீஸ்ட் ஒரு தேர்ட். ஆனால் நான் அவங்ககிட்ட போய் கொடுத்தது 7th பொசிஷன். அதுக்கப்புறம் நம்ம குட்டி புள்ளி ஒரு 2 பேரை ஃபாஸ்ட்டாக விரட்டி போய் நல்லா பிடிச்சாப்புல. கடைசியாக அந்த லாஸ்ட் லைனில் நிற்கிறது வந்து நம்ம சுபாஷ். அவன்கிட்ட வந்து பேட்டன் எடுத்து கொடுக்கறதுக்குள்ளே ஃபஸ்ட்டு இருக்கவனே ரேஸை முடிச்சிட்டாங்க. ஸோ நாங்கள் தோத்துட்டோம் அப்படின்னு தான் நினச்சோம். பட் காட்டுத்தீ மாதிரி எங்கேருந்தோ பறந்து வந்து செம்ம ஃபாஸ்ட்டாக முடித்தாங்க. 4th முடிச்சிட்டான். இருந்தாலும் தோத்துட்டோம்.